அசிரிரி, குரல் உண்டு உருவம் இல்லை, த வாய்ஸ். இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாமா? உதாரணத்துக்கு புத்தர் ஆசைகள் தான் கஷ்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னார். ஈஷால எல்லாத்துக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொன்னார். இப்போ திருப்பி சொல்லு அப்படின்னாக்க, ஒருத்தர் சொல்றாரு ஆசைப்பட்டா கஷ்டம் வரும் அப்படின்னு, இன்னொருத்தர் என்ன சொல்றாரு ஆசைப்படு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த 2 பாயிண்ட், இந்த ரெண்டுமே இந்த உலகத்துல, ஏன் இந்தியாவிலேயே கூட வச்சுக்கலாம், இந்தியாவில் இருக்கு. இந்த 2 கான்செப்டும் இன்னைக்கு தேதியிலையுமே எக்ஸிஸ்டன்ட் தான். பெரும் தலைவர்கள்லாம் ரெண்டுமே ஃபாலோ பண்றாங்க, இல்லைனாக்க வழிபடுறாங்கன்னு வச்சுக்கலாம். 2 பேருக்குமே மரியாதை கொடுக்கப்படுது. அப்படி இருக்கும்பொழுது இதுல எது சரி அப்படிங்கிற கேள்வி வருது இல்லை? எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, இல்லை ஆசைப்பட்டா கஷ்டம் வருங்கிறது உண்மை அப்படின்னு இருந்ததுன்னாக்க, இன்னொரு நபர் எதுக்கு எல்லாத்துக்கும் ஆசைப்பட சொல்லணும்? அப்போ நம்ம முதல்ல சொன்ன விதி தப்பா இருக்கணும், 2வது சொன்னது சரியா இருக்கணும். அதாவது ஆசைப்பட்டால் கஷ்டம் வரும் அப்படிங்கிறது தப்பு, எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம் அதுதான் சரி அப்படின்னு வச்சுன்னு போகலாம். இந்த ஹைபாத்தசிஸ்ல போனோம்னாக்க என்ன ஆகும்? இந்த பாயிண்ட் கரெக்டுன்னு ப்ரூவ் பண்றோம் வச்சுப்போமே. அதாவது ஆசைப்படலாம், அதுதான் நல்லது அப்படின்னு, அதான் ரைட்டான வாழ்க்கை நெறிமுறை அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை எதையும் ஆசைப்பட்டாக்க அது தப்பு, எல்லாத்துக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படின்னு வச்சுக்கிட்டு, ஆசைப்பட்டால் கஷ்டம் வரும் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் கடைபிடிச்சு வாழ்ந்துட்டு வந்தீங்க அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி, அதாவது எல்லாத்துக்கும் ஆசையெல்லாம் படக்கூடாது, எதுக்குமே ஆசைப்படாமல் இருக்கிறது தான் கரெக்டு. ஆசைப்பட்டா கஷ்டம் வரும், அப்போ எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, துறவரம் வாழ்க்கை அதுதான் கரெக்டு அப்படின்னு வரும். அப்போ இந்த 2 இரு துருவங்கள்ல இருக்கிற கொள்கைகளையுமே நம்ம கண் முன்னால நிறுத்தி, நீ எதை தேர்ந்தெடுக்கிற அப்படின்னு வைக்கிறது தான் இங்க நமக்கு வைக்கிற செக். இப்போ வெளிப்படையா சொல்லுங்க, நீங்க எந்த பக்கம் சாகிறீங்க? புத்தர் சைடா, ஈஷா சைடா? இல்லை இந்த 2மே எனக்கு ஒத்து வராதுன்னு வேற பாதையில் போறீங்களா? அப்போ இந்த 2மே ஒத்து வராத கொள்கைகளா இருந்ததுன்னாக்க, உனக்கு ஒத்து வர்ற கொள்கை எது? அது எந்த சென்டர் உனக்கு சொல்லித்தர போகுது அப்படிங்கிற கேள்வி தானே. அப்போனா இந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்கும், அந்த எக்ஸ்ட்ரீமும் இருக்கும். சில இருக்கணும்னு ஒரு கும்பல், சில இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு கும்பல், மதத்தை மாற்றி நம்ம மதத்துக்குள்ள இழுக்கணும் அப்படின்னு ஒரு கும்பல், மதத்துக்கு வெளியில போகக்கூடாதுன்னு இன்னொரு கும்பல். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப்பா இருந்துகிட்டு செயல்பட்டு இருப்பாங்களே தவிர, இந்த குரூப்ல எந்த குரூப் கரெக்டான குரூப் அப்படின்னு நீங்க எப்படி செலக்ட் பண்ண போறீங்க? அப்போ இது எல்லாமே எக்ஸிஸ்டன்ட். இந்த சென்டர்ஸ், மையங்கள், கிளப்ஸு, கல்ட்டு, எது வேணாலும் வச்சுக்கலாம். இது எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கும். இது எல்லாமே உனக்கு முன்னால இருக்கும். இந்த இதுல எந்த பாதையை நீ தேர்ந்தெடுத்து சரியா நீ முன்னேறி போற அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் உன்னோட அப்ஜெக்டிவ் என்ன? யோகா பண்ணி உடல் ஸ்ட்ரெங்தன் பண்ணணுமா? சில சென்டர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, ஃபெர்டிலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்ஷன்ல கூப்பிட்டு போயிடுறாங்க. யோகா சென்டர்ஸ் இல்லைனாக்கா பிராணாயம், இது மாதிரி சென்டர்ஸ்ல மெயினாக ஃபெர்டிலிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த டைரக்ஷன்ல கொண்டு போகிறாங்க. வெதர் அது ரைட்டா? உடலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது சரியா இருக்குமா இல்லையா? இல்லை எல்லாத்துக்கும் ஆசைப்படுற கான்செப்ட்ஸ், ஆசையை பேஸ் பண்ணி வாழ்க்கை வாழணுமா அதுவா இல்லையா? அப்போ வெவ்வேறு கொள்கைகள் இது எல்லாமே முன்னால இருந்தாலும், நீ தெளிவா யோசிச்சு எந்த பாதையில போறியோ அதுக்கு ஏத்தாப்புல தான் பலன் இருக்குமே தவிர, காலையில புத்தர் சாயங்காலம் ஈஷா, இன்னொரு இடத்துல வாழ்க வளமுடன் அப்படின்லாம் வச்சுக்கிட்டு போனோம்னாக்க நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஈஷால இருக்கிறது ஆதி யோகி அப்படின்னா யோகா குருவா? சிவன் யோகா குருவா? இல்லை சிவன் கடவுளா? மும்மூர்த்திகள்ல ஒருத்தரா? இல்லை அவர் மட்டும்தான் இருக்காரா? இந்த கான்செப்ட்ஸ் எப்படி நம்ம புரிஞ்சுக்க போறோம்? அப்போ யார் கடவுள் அப்படின்னு டீகோட் பண்ணாமலே நம்ம ஏதோ ஒரு டைரக்ஷன்ல நம்ம போக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாக்க, அந்த பாதை கரெக்டா வருமா? ஃபர்ஸ்ட் எந்த மதம் அப்படிங்கிறதுலையும் கிளாரிட்டி கிடையாது, எது கடவுள்னும் கிளாரிட்டி கிடையாது, எதை நோக்கி பயணப்பட போறோம் அப்படிங்கிறதுலையும் கிளாரிட்டி கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு சென்டரில் சேர்ந்து நான் கரெக்டாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட வாழ்ந்துட்டு இருக்கிறது நம்மளை நாமே ஏமாத்திக்கிறதுக்கு உண்டான முதல் படிக்கட்டில் கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கிறது தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது. அப்போ நீ என்ன சொல்ல வர? நீ என்ன ஃபாலோ பண்ண சொல்ற அப்படின்னாக்க, நான் ஃபாலோ பண்ண சொல்லாததெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போதைக்கு நான் தெளிவா இருக்கிறது பெட்டர்னு நான் சொல்றேன். கடவுள்னா யாரு? எதுக்காக நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்? நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும்? நம்மளோட வாழ்க்கை என்னவா இருந்தா பெட்டரா இருக்கும்? இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல வரேனே தவிர, இந்த கடவுளை கும்பிடு, இதை பண்ணு அப்படிங்கிறது நீங்க டிசைட் பண்ணணும். ஏதாவது ஒரு சென்டர்ல சேர்ந்து
அவங்களோட பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். கேள்வி கேட்டால் உங்களுக்கு விடை கிடைச்சது அப்படின்னாக்க, அது திருப்திகரமாகவும் இருந்தது அப்படின்னாக்க நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். ஆனால் கேள்விகளுக்கே இடம் இல்லை, நான் குரு சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணணும்னு எங்கே ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு குரு தேவையில்லை. திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், எனக்கு குரு தேவை கிடையாது. கடவுளை மட்டுமே நான் நம்பி நான் வாழ முடியும். என்னை படைச்ச கடவுளுக்கு என்னை கூட்டுக்கிறதுக்கும் தெரியும், என்னை வழி நடத்தவும் தெரியும். இந்த இதில் எனக்கு மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுளை அடைய முடியாது, குரு தான் உனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு. எனக்கு இதை மாதிரி குருக்கள், தெளிவில்லாத குருக்கள் யாரும் எனக்கு வழிகாட்ட தேவை கிடையாது. கடவுள் எனக்கு வழிகாட்டியிருக்கார், அந்த வழியில் நான் நடந்துக்கிறேன். யாருமே ஒழுங்காக தெளிவில்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்க, எது வாழ்க்கை கரெக்டான பாதை, ஒரு கேள்வி கேட்டாக்க அதுக்கு சரியான விளக்கம் கொடுத்து யார் எழுதியிருக்காங்களோ அதை பார்ப்போம். அப்படியே இருந்ததுன்னாக்க நம்ம ஏற்றுக்கலாம். அப்படியே இருந்தாலும் என்ன படைச்ச கடவுளுக்கு எனக்கு வழிகாட்டுறதுக்கு தெரியும், அது மாதிரி ஒன்றை படைச்ச கடவுளுக்கும் வழிகாட்டுறதுக்கு தெளிவாகவே தெரியும். உதாரணத்துக்கு ஒன்று பார்ப்போமே, உங்கள் அம்மா அப்பாவுக்கு உனக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், எப்படி காலேஜில் படிக்கணும் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதே மாதிரி என்னோட அம்மா அப்பாவுக்கு என்ன படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அதேமாரி நம்ம குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். இதில் மற்றவங்க சொல்லி என்ன ஆக போகுது, அது கிடையாது. அதனால் இந்த விஷயத்தில் ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க தெளிவாக இருந்தாக்க பெட்டராக இருக்கும். ரெண்டாவது, இது சொல்லப்படுது குரு இருந்தால் தான் வழிகாட்ட முடியும் அப்படின்னாக்க, எந்த வழி அப்படிங்கிறத முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கிங்க. அந்த வழி உங்களுக்கு கரெக்டாக இருந்தது, லாஜிக்கலி ஆன்சர் கிடைச்சது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல அதில் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இப்போது திருப்பி கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறதுல அடுத்த ஸ்டெப் வைப்போம். நம்ம பேசிக்கலி என்ன, ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கிட்டாக்க அதில் ஒரு உடல், மனம், ஆன்மா, இந்த 3 இருக்குது. உடல் இங்கேயே அழிஞ்சிரும் அப்படின்னு தெரியும். மனம், ஆன்மா அப்படின்னு 2 இருக்குது. இந்த மனம் ஆன்மாவோட போகுமா இல்லை உடலோட அழிஞ்சிருமா அப்படிங்கிற கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கா? இதில் யாராவது தெளிவாக சொல்லியிருக்காங்களா? மனம் அப்படிங்கிறது என்னன்னாக்க, உதாரணத்துக்கு அம்மா அப்பா அப்படின்னு இந்த மனசுக்கு தெரியும், யார் நம்ம டீச்சர்னு தெரியும், எது நம்மள ஸ்கூல்னு தெரியும், எது நம்ம வீடுன்னு தெரியும். இது மனம். ஓகே. ஆன்மாங்கிறது அடுத்த பிறவி எடுக்க போகுது, அது வேற கேரக்டராக பிறக்கலாம். இந்த பிறவியில் ஆணாக இருக்கிறது அடுத்த பிறவியில் பெண்ணாக பிறக்கலாம், இல்லை ஆணாவே கூட பிறக்கலாம். அது ஆன்மா. இந்த மனம் அப்படிங்கிறது இந்த லைஃப்பில் யார் என்ன ஏது அப்படின்னு இந்த மனசுக்கு தெரியும். யார் நம்மளோட ரிலேஷன்ஸு, யார் நம்ம ஃப்ரெண்ட்ஸு, எது நம்ம இடம், இதெல்லாம் தெரியும். இந்த மனம் ட்ராவல் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற கேள்வி, இதுக்கு பதில் நம்ம கிடைக்கணும். ஓகே. எதுக்காக இதை சொல்லணும்னாக்க, நம்ம கடவுளை பற்றி சொல்லும்போது எதுக்கு நம்மளை புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, எது கடவுளை போய் அடையுது அப்படின்னு தெரிஞ்சாதானே அதை நம்ம பக்குவப்படுத்தலாம். கண்டிப்பாக உடம்பு கிடையாது, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. இந்த சித்தர்கள்லாம் சமாதி ஆறாங்களே, அதுக்கு முக்கியத்துவம் இருக்கா அப்படின்னாக்க சுத்தமாகவே கிடையாது. பின்னால் நான் அந்த டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு கடவுளை அடைவது முக்கியமாக இருந்தது அப்படின்னாக்க, இந்த உடலை இங்கே பாதுகாக்க வச்சுட்டு போகிறதோட பர்பஸ் என்ன இருக்குது? இது அவங்களா விரும்பி பண்ணுறது கிடையாது. அவங்களோட ஃபாலோவர்ஸ் அதை ஏதோ எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதானே தவிர, இது ரியலாக ஒரு முக்தி அடைஞ்ச ஒரு நபர் இதை பண்ண சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதை டீட்டெயில்டாக பின்னால் பார்க்கலாம். அந்த கான்செப்டுமே இட்ஸ் அ பிரேக் த்ரூ கான்செப்டாக இருக்கும். ஒத்துக்க முடியாததாக இருக்கலாம், ஆனால் அது விளக்கம் கொடுக்கும்பொழுது யாரும் ஏற்றுக்கொள்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர, இந்த விளக்கங்கள்லாம் நான் பல நாள் டிஸ்கஷனில் இருந்து எனக்கு மேலேருந்து அறிவுறுத்தப்பட்டதுனால இந்த தெளிவோடு தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய பேர் ஐயோ இந்த குரு இல்லைன்னு சொல்லிட்டான் இவன் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அதனால் இவனுக்கு எதுவும் கிடைக்காது, கடவுள் இவரை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. எனக்கு அந்த பயம்லாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக திருப்பி ரீட்ரேட் பண்ணுறேன், எனக்கு எந்த குருவும் தேவை கிடையாது. அப்படி இருந்தது அப்படின்னாக்கா, அவங்க தெளிவான ஒரு குருவாக இருந்தால் மட்டும்தான் என் மனசு இருக்குமே தவிர, என்னோட ஞானத்துக்கு டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களும் இருக்கணும். அப்போ தான் என்னோட ஞானத்தை விட அவங்களோட ஞானம் கூடுதலாக இருக்கணும். அப்போ தான் நான் அவங்கள குருவாக ஏற்றுக்க முடியும். அப்படி எதையும் இருந்ததா அப்படின்னாக்கா, நான் கூகுளில் சர்ச் பண்ணி எல்லாரோட கான்செப்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தாக்க நிறைய மிஸ்மேட்ச் இருக்குது. ஒரு கான்செப்டில் நல்லா போகிறவங்க இன்னொரு கான்செப்டில் விழுந்துடுறாங்க. உதாரணத்துக்கு வள்ளலார் வச்சுக்கலாம். கான்ட்ரவர்சலாக போனாலும் உண்மையை தெரிஞ்சுக்கிறது யார் வராங்களோ அவங்க மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். அதனால் இதில் கான்செப்டில் வள்ளலார் சாகாவரம் பெற்றதாகவும்
அவர் சாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல என்ன அல்டிமேட், சாகிறத பத்தி எதுக்கு பேசணும், கடவுள் அடைந்தாரா இல்லையாங்கிறதா இங்க பாயிண்டா இருக்கணுமே தவிர, இது சாக வரம் பெற்றார், மூலிகை நிறைய கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இதுல எடுபடாது. ரெண்டாவது திருப்பி சொல்றேன், வள்ளலாரே இதை ஏத்துக்க மாட்டார். அவர் விபூதி இல்லாம போட்டோ போடுறது இதெல்லாம் அவரே ஏத்துக்க மாட்டார். ஆனா இப்போ உள்ள கான்செப்ட்ஸ்ல எல்லாத்தையும் மாத்தி கொண்டு வரதுனால இது அவர் சொன்னதுங்கிறத விட அவருக்கே உபதேசம் பண்ணதா தான் மற்றவங்க மக்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். அதனால இது உண்மையான வள்ளலாரோட கான்செப்ட்ஸ் வந்து ரியலாவே அது பிரபகண்டா ஆச்சா, இல்லைனாக்கா அவர் சொன்னதை மாத்தி திருச்சி பேசிட்டு இருக்காங்களாங்கிறதுலாம் பின்னால தான் தெரிய வரும். கடவுளை அடைவதற்கு ஞானம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அறிவுன்னா என்ன, ஞானம்னா என்ன அப்படிங்கிற ஒரு டிஃப்ரென்சேஷன் இருக்கு. அறிவு அப்படிங்கிறது நம்ம படிக்கிறதுன்னு வச்சுக்கலாம், இல்லைனாக்கா நம்ம கேள்விப்படுறது, நம்ம நடைமுறையில் நடந்து வாழ்ந்து வரும்பொழுது ஏற்படுற அனுபவம். ஆனால் ஞானம் அப்படிங்கிறது அப்ளிகபிலிட்டி ஆஃப் நாலேஜ். எங்கே எதை பயன்படுத்தினா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும், இல்லைன்னா சொல்யூஷன் கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல பாதையில் நடக்கலாம் அப்படிங்கிறது தெரியறது ஞானம். ஓகே, இப்போ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அசிரிரி மீண்டும் ஒலிக்கும். த வாய்ஸ் வில் ரிட்டர்ன்.